ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் guys, welcome back to Jay Reaction. It's me ஜீவா. இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நானி அவரோட ட்ரெய்லர் நோட்டீஸ் ஆகிருக்கு. சரிபோதா சனிவாரம் அப்படிங்கிற மூவிலேருந்து ஆல்ரெடி இதில் வந்து கிளிம்ஸ், ப்ரோமோ, சாங்ஸ் இப்படி எக்கச்சக்கமாக விட்டுட்டாங்க. எல்லாமே பெஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் ப்ரோமோ பற்றி சொல்லணும்னு சொன்னால், நம்ம எஸ்ஜே சூர்யா பர்த்டேக்கு ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. அது வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் எஸ்ஜே நடிப்பு தெரியும், நடிப்பு நரக்கன் அப்படி தான். அவர் வந்து பெஸ்ட்டாகவே இந்த படத்துலையுமே அவரோட பெஸ்ட்டை தான் கொடுப்பாரு, இறங்கி நடிப்பார். அந்த அளவுக்கு இதுலேயுமே நல்லா இருந்துச்சு. அந்த ப்ரோமோ வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், நம்ம நானி கூட நம்ம பிரியங்கா அவங்க ரெண்டு பேர்த்தோட கோம்பவும் வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரெண்டு பேரையுமே பிடிக்கும். ரெண்டு பேர்த்தோட கோம்பவுமே செம்மையாக இருந்துச்சு. நம்ம நானியை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அவருமே பெஸ்ட்டான மூவிஸ் தான் கொடுத்துட்டு வாராரு. இதுக்கு முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஸ்மூத்தாக ஒரு மூவி நடிச்சிருந்தாரு, ஆய் நானா. அதுவுமே செம்மையாக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அந்த மூவியுமே. அதுக்கப்புறம் இது வந்து அதை விட ஒரு ஆப்போசிட் சைடுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இந்த மூவி இருக்குது. அந்த கிளிம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறப்ப நமக்கே தெரிஞ்சிச்சு. ஓகே, பார்ப்போம் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லி. ட்ரெய்லர் என்னன்னு சொன்னால், ட்ரெய்லர் வந்து தெலுங்கில் தான் விட்டுருக்காங்க, தமிழில் விடலை. தமிழில் மற்ற லாங்குவேஜ் எதுலேயுமே இன்னுமே ரிலீஸ் பண்ணலை. அது இன்னைக்கா இல்லை நாளைக்கா அப்படிங்கிறது என்னன்னு தெரியலை. நேற்று தெலுங்குல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுலேருந்து நம்ம இந்த மூவிலேருந்து சாங்ஸ் எல்லாம் ரியாக்ஷன் பண்ணோம். பட் அதெல்லாம் எதுவுமே இதாகலை. எல்லாமே காப்பிரைட் இஷ்யூ ஆகிருச்சு. அதனால அப்படியே அதை ப்ளாக் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ட்ரெய்லரை பார்த்துட்டு வரோம், ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லி. லெட்ஸ் கோ காஸ். స్టార్ట్. నా సహనం నశించింది, నా కన్నీళ్ళు ఇంకిపోయాయి. అందుకే మనందరి తరపున భయాన్ని దాటి ఒక అడుగు ముందుకేద్దామనుకుంటున్నాను. సార్ సిఏ గారు ఎప్పుడు వస్తారు? వావ్, ఒక్కసారి ఆయన చూసేవనుకో. భయంకరமா இருக்காரு அவரோட அந்த நட. టాయిలెట్స్ ఎక్కడ ఉన్నాయో నన్ను అడుగుతున్నాను ఏంటి సుధా వీడు? பிரியங்காவும் இல்லை போலீஸாக தான் இருக்காங்க. ఓకే, ఏం చేశాడని సార్ మరి అలా కొడుతున్నారు? సోకులపాలెం అక్కడ పుట్టడమే వీళ్ళు చేసిన తప్పు. దీనికి సొల్యూషన్ ఏం లేదా సార్? సొల్యూషన్ నీకు యముడు చిత్రగుప్తుడు గురించి తెలిసే ఉంటుంది. వాళ్ళిద్దరూ స్ప్లిట్ పర్సనాలిటీలా ఒక్కడిలోనే ఉంటే వాడే మా వాడమ్మా. నార్మల్గా నా అనుకునే వాళ్ళకి ఏమైనా జరిగితే మన కోపం వస్తుంది. నాకు కోపం వచ్చింది, కానీ మా వాడికి వాడి కోపాన్ని బట్టి నాకు కోపం వచ్చిందంటే వీడు నావాడు. ఇది నా సమస్య. ఇన్స్పెక్టర్ దయా అంటే ఎవరు? వాడు పెద్ద సైకో ఆడు బాబాయ్, వాడి గురించి ఇప్పుడు ఎందుకు? ఈ పిచ్చి నా కొడుకు ఆడి పేరు రాసుకున్నాడు రా. ఒక్కసారి ఆ పేరు రౌండ్ చేసుకున్నాడు అంటే వాళ్ళంతా చూడడానికి ఎంత దూరమైనా వెళ్తాడు, ఎలాగైనా వెళ్తాడు. వాడు కూడా శనివారమే కొడుతున్నాడు అంటే వాడు ఆదిగా అనుకుంటాడా? నాకు వాడు కావాలి. ఇవ్వడ్రా సూర్య. సూర్య ఇప్పటిదాకా వాడి రెండు కళ్ళే చూశారు, మూడో కన్ను చూశారు. శివతాండవమే. వావ్, ఓ ఏదో ఒకటి చేయాలి, ఏదో ఒకటి చేయాలి. రెడీ. వావ్, సరిపోదా శనివారం. పోతారు, మొత్తం పోతారు.
கடைசியா என்ன சொன்னாங்கன்னு தெரியல, தெலுங்குல ஃபுல்லாவே என்ன சொன்னாங்கன்னு தெரியல. கடைசியா லாஸ்டா வந்து சொன்னது மட்டும் புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நிப்பாட்டிக்க, மொத்தமா நிப்பாட்டிக்க அப்படிங்கிற மாதிரி. அதுவான்னு தெரியல. நம்ம தமிழ் ட்ரெய்லர் வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, ட்ரெய்லர் பற்றி பார்ப்போம். அதில் வந்து சொல்லணும்னு சொன்னால் நம்ம எஸ்ஜே சூர்யா நடிப்பு நரக்கன். அவரோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. உண்மையாகவே வேற லெவலில் நடிச்சிருக்காரு. அவர் அந்த போலீஸாக தான் இருக்காரு. அந்த யூனிஃபார்மோட நடந்து வரப்ப பயங்கரமா இருக்கு. ஒரு கோவத்தோடயே இருக்க மாதிரி, ஒரு பேய் மாதிரி இருக்காரு. ஒவ்வொரு சீனுமே அந்த மாதிரி தான். யாராவது போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறாரு. ஓகே, உண்மையாதான் ஒரு வெறித்தனமா இருக்கிறாரு. நல்லா இருக்குது ட்ரெய்லர் பார்க்குறப்ப. கூடுதலா அவருக்கான பிரேம் வந்து கூடுதலாக கொடுத்துருந்தாங்க, எல்லா பிரேம் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நானி இப்போ சொல்லணும்னா கியூட்டாவும் இருக்காரு, ஒரு சைடு அக்ரெசிவாவும் இருக்காரு, பயங்கரமாவும் இருக்காரு. அப்படிதான் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவலில் காட்டியிருக்காங்க. நிறைய சீன் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் வரைக்குமே நிறைய கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்குறப்ப செம்மையாக தான் இருக்குது. உண்மையாகவே ட்ரெய்லர் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பிரியங்கா சொல்லணும். பிரியங்கா வந்து இதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப அந்த கேம்ஸில் பார்க்குறப்போ போலீஸாக காட்டல, பட் இதில் போலீஸ் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே இதில் போலீஸாக தான் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம எஸ்டிஓக்கு பயந்துட்டு இருக்க மாதிரி இல்லை காட்டியிருக்கானுங்க. மற்றபடி டயலாக்லாம் பெருசாக எதுவுமே புரியலை. அதை நம்ம தமிழ் ட்ரெய்லர் வரப்போ அதை பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. ஓகே, ட்ரெய்லர் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நானி அதான் நான் சொன்னேனே, இதுக்கு முன்னுக்கு ஒரு படம் கொடுத்துருந்தாரு, அதை விட ஆப்போசிட் சைடு தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்லாவே இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. விஷுவல்ஸ் எல்லாம் செம்மையாகவும் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படமும் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதை பார்க்கணும்னு சொன்னால் நானி, விஜய் தேவகொண்டா அவங்க லைன் அப் ஒன்று இருக்குது. அவங்களோட படம் எல்லாமே வேற லெவலில் தான் இருக்கும். ஓகே, இது டைரக்டர் யாருன்னு பார்த்தா விவேக் ஆத்ரேயா. அவர்தான் டைரக்டர். ப்ரெசன்டட் பை பார்வதி, அவங்க தான். ப்ரொடியூசர்ஸ் வந்து டிவிவி தனன்யா, அது நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். கல்யாண் தசரி. சினிமோட்டோகிராஃபி வந்து முரளிஜி. மியூசிக் ஜேக்ஸ் பிஜே, அவர்தான் மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லாருமே அதுக்கு தான் வெயிட்டிங் நினைக்கிறேன். படம் வந்து 29 ரிலீஸ் ஆகுது. ஆல் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தமிழில் கட்டாயம் ரிலீஸ் ஆகும் எப்படியுமே. தமிழ் ட்ரெய்லர் ரெண்டுமே ரிலீஸ் ஆகலை. தமிழ் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுனா அதையும் பார்ப்போம். முக்கியமாக அந்த டயலாக்காக தான் பார்க்கணும், என்ன டயலாக் டெலிவரி அப்படிங்கிறத பார்க்கணும். மற்றபடி எல்லாமே ஓகே, பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ட்ரெய்லரை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கு இருக்கவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீடியோ கட்டாயம் பாருங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நானுமே அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியும். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய், தேங்க்யூ.